அன்பானவர்களே, தினம் மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று தீர்க்கன் சொல்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற நல்ல தூது என்னன்னா, இவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து தன்னையும் தன்னை படைத்த ஆண்டவரையும் பார்க்கிறார். தான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், சத்துருவால வீழ்த்தப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறதை உணர்கிறார். இந்த தள்ளப்பட்ட வீழ்ந்த அப்படிப்பட்ட நிலையில அவருக்குள்ள உள் மனதுக்குள்ள என்ன ஒரு எழுச்சியான வார்த்தைனா, கர்த்தர் என்னை என்ன செய்வார், தூக்கி நிறுத்துவார். ஆம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று தன்னை படைத்த, தன்மேல் அன்பு வைத்த, எனக்காக உயிரையே கொடுத்த அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். விழுகை என்பது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எந்த வயதிலும் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த விழுகையை குறித்து மேன்மை பாராட்ட அல்ல, எந்த விழுகையிலும் என் ஆண்டவர் என்னோடு கூடவே இருக்கிறார், என்னை தூக்கி விடுவதற்கு அவருடைய நீதியின் வலதுகரம் எனக்காக நீட்டப்படுகிறது என்ற நம்பிக்கை, விசுவாசம் இருந்தால் தான் நாம் விழுந்த இடத்திலேயே கிடக்க மாட்டோம், நாம் எழுந்திருப்போம். விழுவது பாவம் அல்ல, நான் சொல்லுகிறேன், விழுந்த இடத்திலேயே கிடக்கிறதாங்க பாவம். அப்போ நமக்கு என்ன நம்பிக்கை வேணும்னா, நான் விழுந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இந்த இடத்தை நான் காலி செய்ய விரும்புகிறேன், இந்த இடத்துல இருக்க இருள் வெளிச்சமாக மாற என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள நமக்குள்ள வரக்கூடிய விசுவாசம் தாங்க அடுத்த எல்லைக்குள்ளாக கொண்டு போகும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியில் விழுந்து கிடந்தாலும், படுக்கையில் நீ கடந்திருந்தாலும் சொல்லுங்க, இந்த படுக்கையை மாற்ற என் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்று. அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்க வல்லது என்று சொல்லி அந்த படுக்கையில் இருக்கிற நீங்கள் சொல்லி பாருங்கள், அல்லது சொல்ல வையுங்கள். நிச்சயமாக அந்த படுக்கையில் இருக்கிற நபர் எழுந்திருப்பார். ஒருவேளை பாவத்தில் விழுந்திருக்கலாம், ஒருவேளை தொழில நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், ஊழியத்தில் கூட வெற்றி அடையாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்ச்சிகள், பல விதத்துல சத்துருடைய தந்திரங்களால் நீங்க வீழ்த்தப்பட்டது போல இருக்கலாம், குடும்பத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா எதையும் நீங்கள் விட்டாலும் கர்த்தர் மேல, அவர் வார்த்தையின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் விடாதீர்கள். நீங்க சொல்லுங்க, இந்த விழுகையிலும் எனக்கு ஒரு எழுகை இருக்கிறது, நான் எழுந்திருப்பேன், அவர் என்னை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தரை முன்னால நிறுத்துங்க. நீங்க எழும்புவீங்க, உங்களால எழும்ப முடியும். உங்க மேல மாபெரும் திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சத்துரு எந்தெந்த மனுஷனையெல்லாம் விழ வைக்கிறானோ அவன் மேலதான் மாபெரும் திட்டம் இருக்குது. ஆகவே அந்த திட்டத்தை முன்வைத்து கர்த்தர் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி எழும்புங்கள், எழும்புங்கள். உங்க மேல வச்சிருக்கிற அந்த தரிசனம் நிறைவேறும். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்புக்கு பல விதத்துல சோதனைகள்ல வந்துச்சு, எத்தனையோ விதங்களில் பொய் குற்றச்சாட்டு வந்துச்சு, விழுந்து போனது போலதான் இருந்தான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை தூக்கி நிறுத்தினார். அவன் பாவம் செய்யல, நான் சொல்றேன், ஆனால் அவன் பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளானான், ஆனால் தூக்கி நிறுத்தினார். அதே போல உங்கள் வாழ்வில நீங்க எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானாலும் சரி, கர்த்தர் தூக்கிவிட ஆயத்தமாயிருக்கிறார். நம்பிக்கை ஒன்னே ஒன்று, எனக்கு இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் வெளிச்சமாய் ஜொலிப்பேன் என்று சொல்லுங்கள். சீக்கிரத்தில் உங்கள் நிலை அப்படியே தலைகீழாக மாறும். சத்துரு வெக்கப்பட்டு போவதை உங்களுடைய கண்கள் காணும். சவால் விடுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாத, என்னை பார்த்து பரலோக சந்தோஷப்படும்படியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எந்த சூழ்நிலையிலும் எங்களை ஆண்டவரே தூக்கி நிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய